ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்னைக்கு உண்டான சமையல் என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சாதம் வச்சுட்டேன், சாதம் ஆயிடுத்து. சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி கட் பண்ணி தண்ணியில கருக்காம இருக்கிறதுக்கோசரம் போட்டு இருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் அடுப்புல வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து புளிக்குழம்பு பண்ண போறேன். கொத்தமல்லி எடுத்துட்டு இருக்கேன். கொத்தமல்லியை வச்சு தொக்கு பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருக்கு. அதனால இந்த சமையல்லாம் இன்னைக்கு முடிச்சுட்டு டிஃபன் ஐட்டமும் பண்ணி வைக்கணும் நைட்டுக்கு. அதனால இன்னைக்கு டே சமையல் வந்து சிம்பிளா தான் இருக்க போறது. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். கொத்தமல்லி தொகையல் அரைக்கிறதுக்கு சட்னி ஆர் தொகையல் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துட்டுருக்கேன். மீடியம் சைஸ் 2 வெங்காயம், 2 தக்காளி, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் தனியா, அதுக்கப்புறமா 4 வத்த மிளகா, ஒரு 7-8 பல்லு பூண்டு எடுத்துட்டுருக்கேன். ஒன்ஸ் இன் அ வைல் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வெங்காயம் பூண்டெல்லாம் நாங்கள் சேர்த்துப்போம். இன்றைக்கி உண்டான சட்னியில் வெங்காயம் பூண்டு இருக்க போகிறது. வேண்டான்றவங்க அதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இதே இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு அரைச்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ வானிலையில் எண்ணெய் குத்தின்றலாம். ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் இருந்தா, 2 டீஸ்பூன் கூட கிடையாது, 1.5 டீஸ்பூன் இருக்கும், அவ்வளவுதான். இப்ப இது வந்து எண்ணெய் சுட்ட கையோட நம்ம ஃபர்ஸ்ட் வேர்க்கடலையும் உளுத்தம்பருப்பு, வத்த மிளகா, தனியா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வறுத்துன்றலாம். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொத்தமல்லியை ஒரு வதக்கி கொஞ்சமா ஒரு ஸ்மால் லெமன் சைஸ் புளி வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு கொத்தமல்லி தொக்கு ஆர் சட்னி ரெடி ஆயிடும். ஸோ நான் 2 கையிலையும் வளையல் போட்டுன்னு இருக்கேன். யாரோ ஒருத்தர் 2 தடவையா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் ராத்திரி படுத்து கரைச்சேன் இந்த தோடு இந்த வளையல் 2த்தையும் கழட்டி வச்சுட்டு படுத்துப்பேன். காலையில சம்டைம்ஸ் அவசர அவசரமா வேலை வந்து பண்ற நேரத்துல பாதி நேரம் மறந்து போயிடுறது. போட்டுக்கூடாது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எண்ணெய் சுட்டுடுத்து நான் வேர்க்கடலை, தனியா ஆட் பண்ணிக்கிறேன். அதே கூட உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஒன்ஸ் இன் அ வைல் நான் கர்நாடகா டிஷ் காமிக்கிறேன். நடுவில் என்னோட ரெகுலர் என் வீட்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டையும் நான் காமிக்கிறேன். ஒன் மோர் விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நேற்றுக்கு கொதிலுன்னு சொன்னேன் இல்லையா, அது நான் ஐ ஃபெல்ட் அது கொதிக்கிறது அப்படின்ட்டு. ஒரு ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து அழகா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த கொதிலுன்றது வந்து துளு லாங்குவேஜா. அந்த துளுல வந்து கோஸ்டல் கர்நாடகால அந்த தொண்டக்காய், ஹுளி மெனிசின கொதிலு வந்து ரொம்ப பாப்புலர். அந்த சைட்ல பீப்புள் ரொம்ப பண்ணுவாங்க அப்படின்ட்டு. கொதிலு அப்படின்னாக்க குழம்புன்னு அர்த்தமா. ஸோ நான் அன்னைக்கு ப்ராப்பரா அதை உங்களுக்கு கன்வே பண்ணல. ஸோ அந்த சப்ஸ்கிரைபருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். கொதிலு அப்படின்னா துளுல குழம்புன்னு அர்த்தம். நான் அன்னைக்கு கத்துட்டேன் அந்த விஷயத்த. ஓரளவுக்கு கன்னடம் பேசுவேன். வெளியில போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கன்னடம் நிறையா, அதனால கன்னடம் ஓரளவுக்கு பேசுவேன். துளு எனக்கு தெரியாது. ஸோ அதனால நான் அதை எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்ப உளுத்தம்பருப்பு, தனியா எல்லாமே நான் ஓரளவுக்கு சவக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் இப்ப வந்து இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, வத்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். இது வதங்கட்டும், அதுக்கப்புறமா காமிக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு வதங்கிட்டே வருது, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நான் இப்போ இதுக்குண்டான உப்பை ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிடலாம். ஈவன் அந்த தண்டோடையே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஃபைபர் இருக்குது. அதுலேயும் நல்ல வாசனை, டேஸ்ட் எல்லாம் இருக்கும். இது கொஞ்சமாக வதக்கினா போகிறோம், ரொம்ப குன்ற அளவுக்கு வதக்க வேண்டாம். இப்போ நம்ம உப்பு எல்லாமே போட்டாச்சு. இதோட இப்போ நம்ம கொஞ்சமாக புளி ஒண்டியும் தான் ஆட் பண்ணணும். ஒரு இலந்த பழ சைஸ் புளி போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம்.
இது கொஞ்சம் கொஞ்சம் ஆந்திரா ஸ்டைலோட டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல குண்டூர் மிளகா, கார மிளகா வச்சேன்னாக்கா நல்லா எக்ஸாக்ட்லி உங்களுக்கு நம்ம ஆந்திரா ரெஸ்டாரண்ட்லாம் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இப்போ மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். சக்கரவள்ளி கிழங்கு போட்டு புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் குத்தின்னு இருக்கேன் வானலியில். ஆல்மோஸ்ட் சக்கரவள்ளி கிழங்கு வெந்துருத்து. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம், சாம்பார் பொடி, குழம்பு பொடி எல்லாமே எனது ஒன்று தான், நானே தான் அரைச்சி வச்சுருக்கிறது. மஞ்சப்பொடி, பெருங்காயம், அப்புறமா கருவேப்பிலை. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு இந்த சாமான்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தொகையலுக்கு வதக்கின அதே சட்டியிலே எடுத்துட்டேன். பெருங்காயம், கருவேப்பிலை, சாம்பார் பொடி. இது கருக்கிறதுக்கு முன்னாடி புளிஜலம் ஆட் பண்ணிட்டுருணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக புளிஜலம் ஆட் பண்ணிட்டு மிச்சத்தை அப்புறமா கரைச்சி குத்தலாம். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பை போட்டு ஒரு கலக்கு விட்டுறலாம். இப்போ காய் ரெடி பண்ணியாச்சு. இந்த காயுமே அதோடு சேர்த்தா தான் உப்பு புளி காரம் எல்லாம் காய்க்குள்ளே இறங்கும். இது நல்லா கொஞ்சம் கொதித்து வத்தட்டும். கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணலாம் கடைசியாக. குழம்புல கொஞ்சோண்டு வெல்லம் கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் குழம்பு வத்திடுத்துனாக்கா நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா குழம்பு கொதிச்செடுத்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் குழம்பும் ஓரளவுக்கு வத்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழை போட வேண்டியதான். அப்புறமா நான் முட்டைக்கோஸ் காய் இது முடிச்சதுக்கு அப்புறமா ரெடி பண்ணிடுவேன். சாதாரணமாக முட்டைக்கோஸை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வத்தமிளகாய், கருவேப்பிலை தாளித்து முட்டைக்கோஸை கொஞ்சம் தண்ணி தெளித்து வதக்கி உப்பு போட்டு தேங்காய் போட்டு இறக்கினாக்கா முட்டைக்கோஸ் காய் ரெடி ஆகிடும். இது சிம்பிள் ஐட்டம், எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான். நான் கவர் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த ஐட்டங்கள் மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இன்னைக்கு உண்டான சமையல் ரெடியாக எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சக்கரவள்ளி கிழங்கு போட்டு புளிக்குழம்பு பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி போட்டு சட்னி ஆர் தொக்கு, அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் காய் பண்ணியிருக்கேன். தயிர் இருக்குது, சாதம் இருக்குது. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.